இங்க ஆர்வம் பார்த்தீங்கன்னா, ரோகன் கிட்ட கோவப்பட, ரோகனும் பார்த்தீங்கன்னா, "நீ தானே பேசுறதுக்காக வர சொன்ன" அப்படின்னு சொல்ல, நான் எங்க சொன்னேன்னு கோவப்பட, "இரு நான் அக்காகிட்டயே கால் பண்ணி கேட்குறேன்னு" சொன்னதாம். உடனே நம்ம ஆர்வம் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் எதுக்கு? வா பேசாம 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாமான்னு" சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிளம்பிருவாங்க. அதே மாரி இங்க நம்ம அப்பாவும் பார்த்தீங்கன்னா, எப்படியோ கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணி, ஆஃபீஸ்க்கு எதிரா சதி திட்டம் போடுறவன் இந்த ஆஃபீஸ்ல தான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மட்டும் இல்லாம அடுத்த மாசம் லக்னோவுக்கு அனுப்ப போற பார்சலையும் இதே சீட்டிங் தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதே நேரம் ஃபர்ஸ்ட் அவன எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நெனைப்பாங்க. எங்க ஆரும் பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப்க்கு வந்தும் கூட நம்ம விவானுக்கே கால் பண்ணிக்கிட்டு இருக்க, விவான் பார்த்தீங்கன்னா எரிச்சல் தாங்காம, நம்ம ஆரோட நம்பர பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியே விட்டுருவாங்க. அது தெரியாம மேடமும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண, அது வேற போகாததுனால டென்ஷன் ஆகி இருக்க, உடனே ரோகன் கிட்ட "நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீயும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே இப்பவுமே முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி கோவப்படையும், நம்ம விவான் பார்த்தீங்கன்னா, "என்ன காரணம்? என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு கேட்டது இங்க ஆரும் பார்த்தீங்கன்னா, கைய எடுக்கிறியா? கைய எடுக்கிறியான்னு பிரச்சனை பண்ண, பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஒரு பொண்ண டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, ரோகன் பார்த்தீங்கன்னா, இது நான் கட்டிக்கிற போற பொண்ணு தான். வேணும்னா இவகிட்ட கேளுங்கன்னு சொன்னா, நம்ம ஆரு சைலன்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு நம்ம ரோகன அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஆரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரோகன அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப்லேருந்து வெளிய போகையும், கரெக்ட்டா நம்ம லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அத பார்த்துருவாங்க. எங்க மோகித்தும் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்ம ரக்ஷித் வந்ததுமே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அப்பவும் நோட்டீஸ் பண்ணிட்டு ரோஹித் மேல சந்தேகப்படுவாங்க. அதே நேரம் ஹீரா கேபின்ல ஒட்டி போட்டு எதையோ ஃபைல தேடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவன் காதுல விழாத மாதிரியே நிக்க, நான் இப்ப செக்யூரிட்டியா கூட போறேன்னு சொன்னதுதான். அங்கருந்து எஸ்கேப் ஆக போகவே நம்ம ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு பொருள் எடுத்து அவன் மேல வீச, அது அந்த முகமூடிக்காரன் கையிலேயே பார்த்தீங்கன்னா பட்டுரும். இத அப்பவும் பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாம எதர்ச்சியா ஈரா வேற உள்ள வர, இல்லாம என் லேப்டாப்ல நீ என்ன பண்ற? நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தானே போயிருந்தேன். எப்படி உனக்கு பாஸ்வேர்ட் தெரியும்? அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ரக்ஷித் கிட்ட கூட்டிட்டு போக, ரக்ஷித் கிட்டயும் பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்ல, நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி எதுவும் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஈரா பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லாதன்னு சொல்ல, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்போ எப்பவும் பொய் சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். ஈரா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவள நம்புறியான்னு கேட்க, நம்ம ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹீரா பர்மிஷன் இல்லாம அவங்க கேபின்குள்ளேயே போனதுனால, இதனால நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் என்ன லலித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோகன காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு, நல்லா திரிய ஏத்தி விட்டுருவாங்க. நம்ம அப்போட குடும்பத்துக்கு எதிரா